அப்படி போயிருக்கலாம் அடுத்த சந்தில். யூடியூப் சேனல் பேரு தி லைஃப் ஆஃப் ஏகே. லைஃப் ஆஃப் ஏகே. ஆமாம் சார். என்ன 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 சம்பந்தமா? இதுமாரி டெலிவரி பண்ணுறது அவ்வளோதான். எடுத்துக்கிறேண்ணா. பத்திரம் சரி, நான் லாஸ்ட்டாக ஒரு பாய் சொல்கிறேன். வீடியோலாம் எடுத்து அதான் போடலாம் போட்டேன். நான் கற்றுக்கலாமா? இப்போதான் ஸ்டார்டிங் தான். எவ்வளோ ஆச்சு கேமரா? இது வந்து 18,000 புதுசாக வாங்கினா 34,000. ஓஎல்எக்ஸில் செகண்ட்ஸில் சும்மா வீடியோ போடுறதுக்கு தானே. அது எதுனா இருந்தாலும் அது வாங்கினாலும் வீடியோ எடுக்கும், இது வாங்கினாலும் வீடியோ எடுக்கும். காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. நாள் வந்து 15 ஏப்ரல் 15. காலையிலேயே கிளம்பிட்டோங்க. பாரிஸு தான் பண்ணுறோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:54. சில கொஞ்சம் அப்டேட்லாம் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா வீடியோ மேட்டு 7 மணிக்கு போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க. நைட்டு கரெக்டாக 7 மணிக்கு போஸ்ட் பண்ணேன்னா கரெக்டாக போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் ரொம்ப 11:30 மணிக்கு நேற்று அப்லோட் பண்ணி விட்டாங்க. அதனாலேயே வியூஸ் போகாது. அப்படி இருந்தால் இப்போ வரைக்கும் 400 தான் போய்க்குது. நம்ம டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க அது கரெக்டாக இந்த டைமிங்க்கு வரோம், வரலன்னா போஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம் அப்படின்ட்டு இது பண்ணிக்கிறாங்க. அதுமாரி தான். அதுக்கடுத்தது போக டேட்டும் இதுமாரி இது போஸ்ட் பண்ண இல்லைன்ற அந்த டேட்டும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதையும் சொல்லுவேன். சரி, அது ஏன்னா சப்ஸ்கிரைபரும் சொல்லியிருந்தார் நேற்று போட்டிருந்த வீடியோவில். நல்ல கமெண்ட்ஸு. டிஷர்ட்லாம் அந்த ஜெர்சியெல்லாம் கேட்டாங்க லொக்கேஷன் எங்கன்ட்டு. 250 ரூபா உண்மையிலே ஒருத்து தாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த இதுக்கெலாம் வாங்கி வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு 200 250 ரூபாய்க்கு அழகாக நல்லதாக கிடைக்குதுல்ல, அதுவே போதும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். என்னோட கம்மியாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அங்கேயும் போய் ட்ரை பண்ணுறேன். 149 ரூபா சைதாப்பேட்டை சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா அது எனக்கு தெரிஞ்ச இதில் இது பெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ யாருன்னா இதோட கம்மியாக தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், நான் போட்டுருந்த ஜெர்சி மாரி அதையும் சொல்கிறேன். சரிங்களா? அப்படி போயிருக்கலாம் அடுத்த சந்தில். யூடியூப் சேனல் பேரு தி லைஃப் ஆஃப் ஏகே. லைஃப் ஆஃப் ஏகே. ஆமாம் சார். என்ன 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 சம்பந்தமா? இதுமாரி டெலிவரி பண்ணுறது எவ்வளோ ஏர்ன் பண்ண பாஸ் ஏகே தயவு செய்துனா அப்படி வந்துருங்கண்ணா. சரிங்க சார், தேங்க்யூ. ஒரு யூடியூப் சேனல் நேம்லாம் கேட்டிருந்தார். ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டேங்க. அவர் கேமரா வாங்கி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது தம்பி, எங்களுக்கும் ஒரு கேமரா கொடுக்குறாங்க, அது நல்லா இல்லை, இந்த கேமரா சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. சரிங்க, ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துட்டேன். போரூர் தான். போரூருக்கு எவ்வளோ வரும்? 300 ரூபாய்க்கு மேலே வந்துக்குது. ஏன்னா இது வந்து சுற்றின்னு வந்து காட்டுது. இதுமாரி ஒரு வாட்டி அதுமாரி எடுத்துன்னு போனேன். ஆனால் அமௌண்ட்டு இப்படிக்கா போனதுனால அமௌண்ட்டு கம்மியாயிடுச்சு. அதேமாரி திருப்பி நடக்குமா அப்படின்னு தெரில. சும்மா சின்ன பார்சல் தான். மைக்கு கூட ஆன் ஆயிடுச்சான்னு தெரிலங்க. அவர் பேசுறது கேட்குமா அப்படின்ட்டு தெரியாது. ஆனால் இது சூப்பராக பேசினா போல். சூரப்பேட் போட்டுனுக்குறாங்க, ஆனால் அந்த சைடு போட மாட்டாங்க. போரூர் போட்டாங்கன்னா அங்கே இருக்கும்போது நெசப்பாக்கம் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. எடுக்க முடியாத சிசுரை எடுத்து பார்ப்போம். 500 ரூபாய் ஆர்டர் போட்டாங்க பார்த்தீங்களா? ஏங்க இதுதான் ரெண்டு ஆர்டரு. ஃபஸ்ட்டு 2 ஆர்டர் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து இது வடபழனி, இது போரூர். சார்ஜ் போட்டுக்கலாங்க.
ஸ்கூட்டர் ஆர்டர் தான். 10 கிலோமீட்டருக்கு 150 ரூபா கொடுத்தாரு. ஒர்த்து தான். அவர் ரொம்ப பயமுறுத்தி விட்டார். ஸ்கூட்டர் ஆர்டரு ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். பெருசாக காத்தா டவுலுண்டு நம்ம பார்த்தது முன்னாடி இதெல்லாம் ஒன்றும் இல்லாத மாரி. சரிங்க, வடை பண்ணி கொடுத்துட்டு போரூர் போயிடுவாங்க. போரூரும் ஒரு காமெடி இருக்குது. போரூர் 29 கிலோமீட்டர் காட்டுது. அதே நம்ம இப்படிக்கா அது காட்டின மேப் இல்லாமல் வேறு பக்கம் போனால் இது பைபாஸுக்கா சுற்றின்னு வியாசார்பாடிக்கா எப்படி போகுதுன்னா மதுரை வயல் நம்ம மாதாவரம் அந்த பைபாஸில் ஏறி 29 கிலோமீட்டர் காட்டுது. அதுக்கு செம காமெடி. ஆனால் இப்படிக்கா போனால் வெறும் 19 கிலோமீட்ரு. இது நடுவில் ஒரு வடபழனி 10 கிலோமீட்ரு. நம்மளுக்கு ஒரு இது தானே. இப்போ ஒரே ஆர்டர் 500 ரூபாய் எடுத்துன்னு போகிறோம். நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். எடுத்துன்னு போகலாம். இதுக்கு மேலே இன்னொரு ஆர்டரு இது இல்லை. எதுனா ஒன்று சின்னதாக இருந்தால் எடுத்துன்னு போவேன். ரெண்டுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. கஷ்டமாக இல்லை, வேறு எதுவுமே எடுக்க முடியாது. இதுவே போதும். ஒரு ரவுண்டுக்கு 500 ரூபான்றது நல்ல டீல் தான். சரிங்க, போகிறவல்ல என்னன்னு வந்தால் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு அந்த போலீஸ் சார் கூப்பிட்டு பேசியிருந்தேன். நான் அதுக்கு முன்னாடி கேமரா ஆன் பண்ணல. ஏன்னா அவர் வந்தனுமே கேமரா வாங்கிட்டார் அங்கே. ஏன்னா வண்டி சைடாக விட்டு போய்க்கிறேன்ல, எப்படிப்பா அது கேட்டிருந்தார். அதுக்கடுத்து அவர்கிட்ட பேசியிருந்தேன். அதுக்கடுத்து கேமராவை பார்த்துட்டாரு. சூப்பர் கேமரா, யூடியூப் சேனல் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பார்த்தாரு. ஃபோனை எடுத்து அதுக்குள்ளே ஆளுங்க குறுக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வரான்னு தெரியாது, சேனல் நேம் கேட்டார். எடுத்து பார்க்கறதுக்குள்ளே டப்புன்ட்டு இதுவாகிடுச்சு. ஏன் கேமரா ஆன் பண்ணியிருந்தேன்னா சூப்பராக கவர் ஆகிருக்குங்க. செம்மையாக பேசினா போல். ஃபோனில் சார்ஜ் இல்லை, பிரைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, ஃபோனில் என்ன ப்ரோ இப்படியே வச்சுன்னு ஓட்டுறீங்க, உங்களுக்கு இது ஹீட் ஆகலையா ஃபோனு அப்படின்ட்டு என்னை கேட்டாங்க. அப்படிலாம் ஆகலை ப்ரோ, கரெக்டாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா ஃபோனு ஹீட்டு அவ்வளோவா எனக்கு இஷ்யூவாக வந்ததில்லை. இது சார்ஜ் குறையிறது அந்தமாரி இஷ்யூவும் வந்ததில்லை. போட்டோம் வெயிட்டை தூக்கின்னு போகிறாங்க. எங்கெந்த ஊர்லேருந்து கஷ்டப்படுறதுக்கு வராங்க. ஆனால் இவங்களுக்கு இடம் கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ஓட்டு போடுற இது மட்டும் கொடுக்கக்கூடாது. அது மட்டும்தான் நம்மளோட இதுவே. மற்றபடி அவங்க வரட்டும் வாழட்டும், வந்தாரை வாழக்கும் சென்னையும் சொல்லட்டும், தமிழ்நாடும் சொல்லட்டும். ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை மட்டும் கொடுக்கக்கூடாது. மற்றபடி அவங்க எப்படின்னா பணக்காரங்க எப்படி வேணால் வாழ்ந்தும் போட்டோம். ஆனால் அந்த ஓட்டு போகிற உரிமை மட்டும் கொடுத்து, ஏன்னா இப்போது தமிழ்நாடுன்றது தமிழ் அந்த இது மட்டும்தான். இப்போது எல்லாரும் ஸ்டேட்டில் பரவி அவங்களுக்கு ஓட்டு இது பண்ணிட்டாங்கன்னா, இங்கே அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா, ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் போயிட்டு நான் பட்டப்பாடு அந்த ஒரு வாரம் சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. சென்னை தாங்க உண்மையில. நான் சென்னை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்ற. ஏன்னா ஃபுட்டு அந்தமாரிங்க சென்னையில். நீங்கள் ஏழைக்கான சாப்பாடும் இருக்கும், பணக்காரனுக்கான சாப்பாடும் இருக்கும். மும்பையிலே இருக்கும். ஆனால் நம்ம சென்னை மாரி வெரைட்டி இது வந்து இருக்காது. கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட்லாம் இருக்கும். இதுவை பொறுத்த வரைக்கும் கேரளான்ற பாருங்க, இதுவை பொறுத்த வரைக்கும், மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அந்த நார்த் சைடே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நான் அவங்கள கலிஜி அந்தமாரிலாம் சொல்ல விரும்பல, இதில் சொல்கிறேன். ரெஸ்ட்ரிக்ட் ஃபுட்டு இதுவே கொஞ்சம் மத அரசியல் அதெல்லாம் அதிகமாகவே அங்கே இருக்கும். அதனால் தமிழ்நாடுன்றது இவ்வளோ சுதந்திர நாடாக இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, எனக்கு ஆந்திரா கர்நாடகா பற்றி அவ்வளோ தெரில. அங்கேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு இது தான். ஆனால் தமிழ்நாடு கேரளான்றது பெஸ்ட்டு. எங்கள் 2வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டாங்க, வடபழனி கிட்ட. குத்துத்தா போரூருக்கு போனோம். எங்கே இதுவாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நினைக்கிறேன்.
ட்ராப் நம்பர் இங்கே தான் கொடுத்துக்குறாங்க. 19 ஏறிச்சுங்க சார்ஜு. அங்கே அதை குத்து முடிச்சாச்சு. அதை குத்து முடிச்சுட்டு பேமெண்ட் அங்கேயே வாங்கிட்டேன். இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 25 நிமிஷங்க தான் காட்டுது. அவ்வளோதான். அவரும் எந்த இதுவும் பண்ணல, இவரும் எதுவும் சொல்ல. அதனால் ஸ்டார் குட்டு. இருங்க, இது எங்கே எந்த சைடு பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே புத்தூர் காட்டு சைடு போகுது. பிரிட்ஜு ஏறி லெஃப்ட் எடுத்து இறங்கணும். ஏங்க அவ்வளோதான், ஃபஸ்ட் ஆர்டர்கிட்ட வந்துட்டோம். இன்னொரு ஆர்டரும் போட்டாங்க, முகப்பேருக்கு தான். அதையும் எடுத்துக்கிறேன், ரேப்பிடோவில் தான் எடுத்தேன். இது கொடுக்க முன்னே சிக்னல் ஆண்டியே போடுறாங்க. அப்போனா ஏதோ பக்கத்தில் தான் இந்த ஆர்டர் கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதையும் எடுத்துடலாம். ஏன்னா அப்படி இருந்தால் தான் கொடுப்பாங்க. பார்சலு ஒரு பார்சல் கொடுக்கறதுக்கு முன்னாடி போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். அது கிட்டே இருந்தால் தான் கொடுப்பாங்க. அப்போனா இது கிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரிங்க. மாட்டிப்பி தான் 7015 111 111 ஓகேண்ணா. அங்கே போயிட்டு நீங்கள் இது இப்போ கால் பண்ணீங்களா, அதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஜிபே பண்ணி விட்ருவாங்க. ஓகே சரிங்கண்ணா. ட்ராப் நம்பர் கிடைக்குமா? மொபைல் நம்பரு? ட்ராப் அது மொபைல் ஸ்கூலா? முகப்பேர் நாராயணா ஸ்கூல் இருக்குல்ல, அவ்வளோலாம் தெரியாதுண்ணா. நீங்கள் போகிற லொக்கேஷனு ஸ்கூலில் தான் இருக்கும். ஸ்கூலில் போனீங்கன்னா லஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுங்கள். செக்யூரிட்டிக்கிட்டே கொடுத்துடலாமா? செக்யூரிட்டி சொல்லுவாங்க இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதாவது ரிசப்ஷன் இருப்பாங்க. கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வாங்கிப்பாங்க. அங்கே முடிச்சிட்ட பிறகு இது பண்ணுவாங்க. சரிங்கண்ணா, நன்றிண்ணா. ஸ்கூலில் தான் கொடுக்கணுமா? பார்த்துக்கலாம் வாங்க. ட்ராப் நம்பர் கேட்டேன், ரொம்ப ஸ்கூல் தானே. அந்த ஆர்டருக்கு 328 ரூபா கொடுத்தாங்க. ஃபஸ்ட் ஆர்டருக்கு 328 ரூபா. அதுக்கு முன்னாடி ரெண்டாவது ஆர்டர் ஒன்று கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 180 ரூபா. அது கமிஷன்லாம் போக ஒரு அமௌண்ட் வந்துச்சுங்க. 159 ரூபா. ஓகே தான், டீசெண்ட் தான். இது ஒன்று வந்து இதுக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா முகப்பேர்லேருந்து எதனா ஒரு நல்ல ஆர்டரை பார்ப்போம். போயிட்டு இதை கொடுத்துட்டு சாப்பிடுவோம். டைம் கூட ரொம்ப ஆகலைங்க. இது ஒரு 12:23 கொடுத்துருவேன்னு போட்டுக்குது. 12:30 கொடுத்தா கூட ஒரு ½ அன் ஹவர், 1 மணிக்குள்ளே நம்ம ஒரு 600 ரூபா பார்த்த மாதிரி இருக்கும். 220 ஜிபே பண்ணலாம்ல? ஸ்கேனர் அதா? அதாங்க, பெட்ரோலும் போட்டாச்சு. சப்பா கொஞ்ச நேரத்தில் வேறு ஊற்றிச்சுங்க. நேற்றுலாம் வெயில் பரவாயில்ல, இன்னைக்கு தும்சம் பண்ணுதுங்க வெயில். சே, சாவியை பெட்ரோல் இதில் வச்சுன்னு வண்டியை ஆன் பண்ணுங்கிறேங்க. ஏறி ரைட்டு அவ்வளோதாங்க, வண்டி பறக்கங்க இதுக்குமேட்டு. இதே நான் அப்படிக்கா போயிருந்தேன்னா ஒரு ஒன்வேல ஏறி ஒன்வேல என்ன சர்வீஸ் ரோட்டில் போய் பெட்ரோல் போட்டுன்னு யூட்டர்ன் வச்சுன்னு வரணும். இதுன்னா அப்படி போட்டு அப்படியே போக வேண்டியதான். இதுக்குமேட்டு ஒன்றும் இல்லை. பெட்ரோல் கம்மியாக இருக்கும், வண்டி முறுக்கி ஓட்ட முடியலங்க. இப்போது கொஞ்சம் பயப்படாமல் ஓட்டலாம், ஒன்றும் ஆகாது இல்லை. கரெக்டாக 12:30 மணிக்கு ஆயிடுச்சு. கொடுக்கறதுக்கு இப்போ பெட்ரோல் போடுறதுக்கே ஒரு 5 நிமிஷம் மேலே போய் தப்பிச்சு. அவ்வளோதாங்க, 3வது ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். அங்கே முகப்பேர் தான். இதை கொடுத்துட்டு போயிட்டு ஐனம்பாக்கம் போயிட்டு அங்கே போயிட்டு நின்றுவோம். அப்படியே ஒரு ஆர்டர் போடுறாங்க 50 ரூபாங்க. 0.6 0.4 சரியான இதுங்க. 1 கிலோமீட்டருக்கு கூட இல்லைங்க, 50 ரூபாங்க அந்த ஆர்டருக்கு. ஒருத்து தான். இதுக்குள்ளே ஸ்கூல் இருக்குதுன்னு அவர் நினைக்கிறாங்க. சரிங்க, இது கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். நாராயணா ஸ்கூல்னு போட்டுது, அதாவது சரிங்க, அது கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஏங்க இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துட்டேங்க. கரெக்டாக திருமுடி வாங்கிறதுக்கு தான் 290 சில்லற சாப்பிட்டுன்னு இருந்தேன்.
ஆர்டர் அச்சுனே இருக்கிறாங்க, நிறுத்தவே மாட்டுறாங்க. ஆனால் கம்மியாக தான் போடுறாங்க. 200ரூபாலாம் கம்மியாக வருது, 100ரூபா அச்சுனே இருக்குது. இப்போ கடைசியாக ஒரு இப்போ வெயிட் பண்ணி அதுக்கடுத்தது ஒரு 200ரூபா ஆர்டர் எடுத்தேன். 290ரூபா ஆர்டர் எடுத்தேன். திருமுடிவாக்கம் தான், ஸ்கூட்ரு தான். அதோட பார்சலை பார்த்தீங்கன்னா நீங்களே இதுவாகிடுவீங்க. இதுக்கு ஏன்டா ஸ்கூட்ரு போட்ட மாரி இருந்துச்சு அண்ணனை கேட்டேன். அவங்க போட்டாங்க அப்படின்னாரு. சரி நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம். இப்போ ஆன் பண்ணிட்டேன்னா இப்போ லொக்கேஷனை பார்த்துட்டு வேறு என்ன அந்த லொக்கேஷன்லேயே ஆர்டர் போட்டாங்கன்னா சிக்னலை தாண்டுருவாங்க. ஃபஸ்ட்டு இந்த சிக்னலை விட்டோன்னு வச்சுங்க, தலைவலி சிக்னலு. பொறுமையாக நவரும். போட்டாங்க, வாங்க வாங்க. நான் உங்களுக்கு அப்படியே பார்சலையும் காட்டு கிளம்புறேன். திருமுடிவாக்கு தான் போவேன். சும்மா அப்படி ஒரு 5-10 நிமிஷம் ஸ்டாப் போட்டு பார்ப்போம் எதுனா ஆர்டர் போடுறாங்களான்ட்டு. ஆஹா, 500ரூபா ஆர்டர் போட்டாங்க, யார் எடுத்துட்டாங்க. போடுவாங்க இங்கே ரெகுலராக உய்யும். ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கிறாங்க. 500ரூபா ஆர்டர் போட்டாங்க, எங்கன்னெலாம் பார்க்கல. ஆனால் எடுக்க பார்த்தேன், வேறு யாரோ எடுத்துட்டாங்க. சரிங்க, நான் அப்படி ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு கிளம்புறேன். ஏங்க இங்கே என்னன்னு தெரிலங்க, இங்கே நின்னாலே சிக்னல் வரமாட்டுது. இதுதாங்க இந்த பார்சல் தான். நான் அதை எடுத்துட்டேன், அப்படியே இப்படி வச்சுக்கலாம். உள்ள சிக்னல் வரமாட்டுது, சுற்றுது. ஒரு ஆர்டரும் போட மாட்டுறாங்க. சரி மூவ் பண்ணலாம், போதும். திருமுடிவாக்கம் போய்ட்டு அங்கே போய்ட்டு இது பண்ணலாம். ஏன்னா அது கொடுக்கறதுக்கு 2 மணி காட்டுது. போய்ட்டு அங்கே வந்து என்ன ஆர்டர் இருந்தால் போட்டுன்னு வரலாம். ஏங்க அந்த ஆர்டர் சொன்னால இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. சின்ன ஆர்டர் தான், ஆனால் பரவாயில்ல. ஒரு போனால் ஒரு 100ரூபா கிடைக்கு. போகிற வழி தான், அப்படியே மெயின் ரோட்லேயே தான் இருக்குது, உள்ளுக்குள்ளெல்லாம் போகிற மாரி இல்லை. பைக் ஆர்டர் தான் போட்டாங்க, 144ரூபா. இந்த ஸ்கூட்ரு கிடையாது, இது பைக்கு. போட்டதுலேயே ஸ்கூட்ரு கிடையாது, பைக்கு தான். சரி சின்னதாக இருந்தாலும் போகிற வழி அப்படியே எடுத்துன்னு போனால் இதில் எதுனா ஒரு 100ரூபா கிடைக்குமே திருமுடி. ஏன்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு எதுனா ஒரு வழியில் இதுவாகும், ஹெல்ப் பண்ணும். அதனால தான். ஆனால் இதுவே பெரிய பார்சல் கிடையாது, இதுக்கு முன்னாடி கொடுத்தது. அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. சரி இதை கொடுத்துட்டு சென்னீர் குப்பத்தை கொடுத்துட்டு திருமுடிவாக்கம் போய்டும். அம்பத்தூரில் இருக்கிறோம் இப்போ நம்ம. 144ரூபா வந்துச்சு. ஆமாம், அந்த கேட்டை ஒட்டின மாரி லெஃப்ட்டில் ஒரு இது இருக்குது. ஓகே ஓகே இல்லையா? ஏங்க இதுதாங்க ஃபுல்லாக போல்ட்டு நட்டுங்க. சென்னைக்கு போவோம். பேமெண்ட் ஆக தந்துடுவாங்களாம். நான் உள்ளே இது பண்ணல ஏன்னா அதுதாங்க இப்போ இங்கே வந்து தான் சிக்னலே கொடுக்குது. போகலாம், போகிற வழி தாங்க, எந்த இதுவும் இல்லை, மாறல. அப்படியே போகிற டைரெக்ஷன்லேயே மெயின் ரோட்லேயே கொடுத்துட்டு போகிற மாரி தான் போட்டுக்குது அவங்க லொக்கேஷனு. இவங்க ஏதோ லொக்கேஷனை மாற்றாமல் இருந்தால் சரி. ₹600 ஆர்டர் போட்டாங்க. எங்க 5வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. இங்கே தான் இருக்குது, சென்னை குப்பம். இதை கொடுத்துதான் நம்ம இதுக்கு போகிறோம், திருமுடிவாக்கம். இது கொஞ்சம் மெயின் ரோட்டில் காட்டுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நான் சரியாக ஜூம் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். நான் அப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு இது பண்ணிட்டேன். பார்த்து அதான் காராண்டியாவா? ஆமாண்ணா, அஜித் கர்ணான்னு வரும் ஜிபேல. அஜித் கர்ணா. நன்றிண்ணா. கொடுத்தாச்சு, இதை க்ளோஸ் பண்ணிப்போம். வெயில் தாங்க பிச்சுக்கு. கை க்ளோஸ் வாங்கினேன், வெயில் கைக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, கருப்பாயிடுச்சு.
இவ்வளோ நேரம் சுற்றுதுங்க. ஏன்னா இது சுற்றிட்டு இப்படி மூவ் பண்ணிட்டு போகிறது பிரச்சனை இல்லை, காசு எக்ஸ்ட்ரா ரீக்ரோஸ் ஆகுது நிற்கும், அந்த பிரச்சனையில் போய் முடியும். நம்மளுக்கு தான் கமிஷன் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, திருமுடிவாக்கம் வந்துட்டோம். தோசை இருக்குது. நடுவில் ஒரு ஆர்டர் எடுத்து கேன்சல் பண்ணாங்க, அதனால ஒரு ஐடி வந்து 1 hour சஸ்பெண்டில் இருக்குதுங்க. திருமுடிவாக்கம் மாரி போட்டு இருந்துச்சு, அதுக்கடுத்து எடுத்து பார்த்தா கோவிலம்பாக்கம். அதை எடுத்ததுனால ஒரு ஐடி வந்து லாக்கில் இருக்குது. இப்போ இந்த ஆர்டர் கொடுத்தா 2 ஐடி ஓப்பன் ஆகிடும். இப்போ மெயினாக ஸ்கூட்டர் ஐடியை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஐடி ஆஃப் பண்ணுறோம். அப்போ அதுதான் கரெக்டாக இருக்கும். எப்போயுமே நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு ஐடி ஆனில் இருக்கணும். ஒரு ஐடி ஆனில் இருந்துக்குன்னு ஆர்டர் எடுத்ததுக்கு அடுத்த ஐடியை ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ளோ. நான் அந்த ரைட் ஹேண்ட் சைடு போவேன். இது வரைக்கும் இந்த சைடு வந்து ஒரு மெட்ரிக்கும் குத்துறது கிடையாது, எல்லாமே அந்த சைடு. ஒன்று பிக்கப் எடுத்துக்கிறேன், இங்கே தான் போட்டுக்கிறாங்க. சரிங்க, கால் பண்ணுறேன். ஏங்க பேசுறது கேட்குதான்னு தெரில. இப்போது ஒரு ஆர்டர் எடுத்தாங்க, அதுக்கு நின்னா கரெக்டாக ஜேபிள் ப்ரோ கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். அவர் எங்கே இருக்கிறாரு, ஆர்டர் எடுத்திங்களா என்ன ஏதுன்ட்டு கேட்டிருந்தேன். அவர் தான் சொன்னார், ஃபோனில் பேசினே இருந்தோம், தலை திருமுடிவாக்கத்தில் தான் இருக்கிறேன், ஆர்டரு போடுறாங்க, சின்ன ஆர்டராக போடுறாங்க. அவர் பேசினே இருந்தார். டப்புன்னு தலை கிண்டிக்கு ஆர்டர் போடுவாங்க தலை அப்படின்ட்டு கிண்டி அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக கிண்டிக்கு ஆர்டர் போடுறாங்க. நானே சாக்கு, தலை நில்லு தலை, கிண்டிக்கு ஆர்டர் போடுறாங்க தலை அப்படின்ட்டு டப்புன்ட்டு அந்த ஆர்டரை எடுத்த. ஆனால் இது 2 வீலர் ஆர்டரு தான். 250 எவ்வளோ காட்டிச்சு, எடுத்துட்டேன். நம்மளுக்கு அமௌண்ட் இல்லை. இங்கேருந்து திருமுடிவாக்கத்துலேருந்து போகிறோம்ல, வந்தோடனே ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டர் கொடுத்துட்டேன். அந்த ஆர்டர் கொடுத்தோன்னே ஒரு 57 ஆர்டர் போட்டாங்க, 69 ரூபா ஆர்டர் போட்டாங்க, சின்னதாக. அது செட் ஆகாது, அந்த ஆர்டரை எடுக்கலை. சரி, கிண்டின்றது நல்ல இது, அதை எடுத்துட்டேன். போய்ட்டு அழகாக கிண்டியில் போய் கொடுத்துட்டு இப்போ அங்கே போய் ஆர்டரை பார்த்தா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா இது இங்கே திருமுடி பக்கம் திடீர்னு போட்டால் பெரிய ஆர்டர் தான் போடுவாங்க, அதெல்லாம் இருக்குதுல்ல, அதனால கஷ்டம். காலுக்கு முடிச்சு ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த ஆர்டரை எடுத்துட்டேன். 20 நிமிஷம், ஏன்னா 2 காலுக்கு அதை முடிச்சு அந்த அக்கா வேறு ஜில் தண்ணி கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக அந்த ஆர்டரை கொடுத்தல அந்த இடத்துல அந்த அக்கா வேறு ஜில் தண்ணி கொடுத்து குடி தம்பி அப்படின்னாங்க. ஃபுல்லாக ஆயிடுச்சு. திருப்பி ஒரு தண்ணி கேனு நம்ம எப்பயுமே 2 லிட்டரு கேன்லாம் ஒரு பாட்டில் எடுத்துன்னு வந்து தண்ணி ரீஃபில்லப் பண்ணிப்போம். யாருன்னா எங்கேயாவது போனோன்னா சாப்பிட்ற வரைக்கும் தண்ணி கொஞ்சம் ஃபுல் காலி ஆகிடும். அதுக்கடுத்து எங்கேயாவது போகிறோம்ல அந்த ஆர்டர் இடத்துல பிடிச்சிப்பேன். மோஸ்ட்லி யாருமே நோன்னு சொல்ல மாட்டாங்க. சில இடத்துல பண்ணுவானுங்க, ஆனால் மோஸ்ட்லி அதுமாரி தர முடியாதுலாம் சொல்ல மாட்டாங்க. ஏங்க அப்படியே வந்துருந்தேன். இங்கே ஆலந்தூருக்கு ஒரு 100 ரூபா ஆர்டர் போட்டாங்க, 200 ரூபா ஆர்டரு டி நகருக்கு போட்டாங்க. அதுக்குள்ளேயே திருநீர்மலையாண்டிய. சரி, அதை எடுக்கலான்னு பார்த்தா வேறு யாரோ எடுத்துட்டாங்க. குளத்தூர் 300 ரூபா கிட்டே போட்டாங்க, அதையும் எடுக்கலான்னு பார்த்தா வேறு யாரோ எடுத்துட்டாங்க. சரி பரவாயில்ல, அது நம்மளுக்கு இல்லை. போகிறதுக்கு இந்த ஆலந்தூர் ஆர்டர் அது எடுத்துன்னு போகணுன்ட்டு ஆலந்தூர் எடுத்துட்டாங்க. ஆலந்தூர் 100 சில்லறை தான், சின்ன ஆர்டர் தான். போகிறதுக்கு ஏதோ சும்மா எடுத்துன்னு போகிறோம்லங்க, அவ்வளோதாங்க. கிண்டியே போட்டாங்க, மறந்துட்டேன் பாருங்க, கிண்டி 150 ரூபா போட்டாங்க. அது எடுக்கலான்னு பார்த்தேன், வேறு யாரும் எடுத்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, கெச்சதை எடுத்துன்னு போக வேண்டியதான்ட்டு எடுத்துட்டேன். ஆலந்தூர் கொடுத்துட்டு கிண்டிக்கு போக வேண்டியதான். ஏங்க எடுத்துட்டேன். இதுதான் லேத்து ஒர்க்கான், இன்ஜின் பார்ட்ஸு. ஆலந்தூர் தான் எடுத்துட்டேன். ஆலந்தூர் அலிபாயா சொன்ன பேரை சொல்லுப்பா, சொன்னோன்னே கொடுத்துருவாங்கப்பா அப்படின்னாரு. சரி வாங்கிட்டேங்க, இது வாங்கிட்டேன். ஆலந்தூரில் போயிட்டு இதை கொடுத்துட்டு தான் அதுக்கு போனோம். பரவாயில்லைங்க, ஏதோ இந்தமாரி சின்ன சின்ன ஆர்டரை பார்த்து டபுள் இது வச்சுன்னு ஓட்டினாலே நல்லா இதுவாக இருக்குதுங்க.
ஏன்னா ஏதோ ஒரு பெரிய ஆர்டர் எடுத்துன்னு போயிட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் நம்ம சும்மா இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளேயே இந்தமாரி ஆர்டர் எடுத்து ஓட்டியிருந்தாலே கொஞ்சம் நல்லா போகுது. சீக்கிரமாக ஏர்ன் பண்ண மாதிரி இருக்குது, டைமும் ஓடின மாதிரி இருக்குது. ஆனால் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேது. உள்ளுக்குள்ளே ஓட்டினா பிரச்சனைனா சின்ன டிராஃபிக்கு ஹீட்டு ஹெவியாக இருக்கும். இதே ஹைவேனா அழகாக ஒரு இது உச்சமாக டைமும் ஆகாது ரொம்ப. ஒரு 500 ஆர்டர் எடுத்தோமா, லாங்காக போனோமா, நிம்மதியாக இருப்போம். போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ஆர்டர் கிடச்சிச்சின்னா சந்தோஷம், அது டப்புன்னு முடிஞ்சிடும். ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படி இல்லை. உள்ளுக்குள்ளேயே ஓட்டணுன்னா டிராஃபிக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது. சின்ன ஆர்டர்னால் நிறைய பேர்கிட்ட பேசணும், எடுக்கணும், அமௌண்ட் எடுக்கிறதுக்கு இது ஆகும். பெரிய ஆர்டர் ஒன்று எடுத்தோமா, நிம்மதியாக போனோமா, அதுக்கடுத்து இன்னொரு ஆர்டர் பெரிய ஆர்டர் அதே இதில் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். போதுங்க, ஒன்று போகுது, ஒன்று வெளில வருது. இன்னொன்று இன்னைக்கு இதே சேர்த்து மொத்தம் 3 டபுள் ஆர்டர் பார்த்துக்கிறாங்க. ஒன்று பாரிஸ்லேருந்து காலையில் எடுத்துன்னு வந்தோமா, வடபழனிக்கு போரூருக்கு. அதேமாரி அங்கேருந்து ஒரு முகப்பேருக்கு ஒரு ஆர்டர் எடுத்துன்னு போனோம். இப்போ முகப்பேர்லேருந்து திருமுடி வாகத்துக்கு ஒன்று எடுத்தோம், சென்னீர் குப்பத்துக்கு எடுத்தோம், அது 2ஆவதா. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திருமுடி வாக்கத்துலேருந்து வரும்போது கிண்டிக்கு ஒன்று, ஆலந்தூருக்கு ஒன்று டபுள் ஆர்டரு. மொத்தம் 3 டபுள் ஆர்டர் எடுத்துக்கிறோம் இன்றைக்கி. இப்போது லாஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம இதுவாண்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிண்டியிலேருந்து வீட்டுக்கு போகிற மாரி தான் இருக்கும். பார்ப்போம் ஆர்டர் போடுறாங்களான்ட்டு. டைம் இது கொடுக்கறதுக்கு 3 காட்டுது. இதை கொடுத்துட்டு இதுக்கு போவோம். போட்டர் இது பண்ணிக்கிறீங்களா? இப்போ நான் தான் போன் கட் பண்ணிட்டேன். 100 இருங்க, 111. இது வந்து 18,000 ரூபாண்ணா. புதுசாக வாங்கினா 34,000 ரூபா. OLXல செகண்ட்ஸில் சும்மா வீடியோ போடுறதுக்கு தானே. அது எதுனா இருந்தாலும் அது வாங்கினாலும் வீடியோ எடுக்க, இது வாங்கினாலும் வீடியோ எடுக்க. சரிண்ணா, நன்றிண்ணா. வந்துச்சு. ரொம்ப நன்றிண்ணா. அவ்வளோதாங்க, அது கொடுத்துட்டேன். அழகாக போக வேண்டியதாங்க. பக்கத்தில் தான் 5.7 கிலோமீட்டருன்னு காட்டுதாங்க. அவ்வளோலாம் இருக்காது. நான் கூட்டின்னு போகிறேன், கிட்டிக்கா கூட்டின்னு போகிறேன். உள்ள ஒமேகா இருக்குதுங்க, இங்கே தாங்க. சரிங்க, இந்த ஆர்டரை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, எடுத்துக்கிறேண்ணா. சரிண்ணா, லாஸ்ட்டாக ஒரு பாய் சொல்கிறேன். அதான் போடலாம் போட்டேன். இப்போதான் ஸ்டார்டிங் தான். யூடியூப் சேனல் இருக்குது, ஃபோனை காட்டுங்க. வாட்ஸ்அப் எதுக்கு? இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே வீடியோவில் வருவீங்க. டிவிக்கேவா? விஜய் தான் வர்றாரு ஒன்று. நான் தமிழர், நான் இதோ இருக்குது. இதுதான். ஆமாம், காட்டுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு மேட்டு வரும். நான் நாளைக்கு இப்போ பேசுந்து வராது, இதுக்கு மேட்டு பேசுந்து வரும். இப்போ பேசுந்து நாளைக்கு வரும். அதிலே வரும். சரி, அவர் வீடியோவில் வராராம். ஐயோயோ தலைவா, ஏற்கனவே லேட்டு தலைவா. போவாது தலை, ஆல்ரெடி லேட்டு தலை. போகலாமா? இப்படியே போகலாமா தலை? இடம் இல்லை, லாக்கு.
ஓ ஓ ஆ ஆ ஆ அடடா வெயிட்டு தாங்க, வண்டி ஆடுதுங்க. ஓகே ஓகே. அந்த பக்கம் லாக்கு, அந்த பக்கம் லாக்கு, 2 வண்டியை விட்டு லாக் பண்ணிட்டாங்க. ஆ ஆ அவங்க தான் இந்த பக்கம் போக சொன்னாங்க. ஓகே. ஆ அவங்க தான் வழியை காட்டுந்து. இப்படிக்கா போ வண்டி எடுக்கிறதுக்கு டைம் ஆகுமா, லோடு ஏற்றினுக்கிறாங்க. சரிங்கண்ணா. அது சரி, சின்ன பொருளாக இருந்தால் எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன், பார்த்தா பெருசு. வரேண்ணா, நன்றிண்ணா. எங்கள் கடைசி ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேன். அங்கே தான் இருக்குது. ஐயோ, கடைசி ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. இங்கே தான் இருக்குது, கால் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அந்த ஆர்டரையும் குத்தாச்சு. இன்றைக்கி நல்லா நாள் ஓடிச்சுங்க. இன்றைக்கி இந்த லாஸ்ட் ஆர்டர் தாங்க கொஞ்சம் சொதுப்பிச்சு, இல்லைன்னா கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக முடிச்சிட்ருப்பாங்க. 20 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டாங்க அந்த லாஸ்ட்டில். ரோப்பு எடுத்து வச்சேன். என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போனோன்னே தான் ரெடி பண்ணாங்க. கொஞ்சம் இது நம்ம ஏன் ஒன்றும் கத்த முடியாது, ஏன்னா அவன் போட்டது ஸ்கூட்ரு ஆர்டரு, நான் எடுத்துன்னு போய்ட்டு பைக் நிற்கிறது. அதில் போய்ட்டு எதனா சொன்னால் அவன் போனாங்கன்னா நம்ம கேன்சல். ஆல்ரெடி காலையிலேயே ஒரு வாட்டி இது பண்ணி சஸ்பெண்ட் இது பண்ணிட்டேன். அது திருப்பி பண்ணேன்னா ஐடியா பிரச்சனை வர்றதுக்கு. சும்மா நம்மளுக்கு தான் டைம் இருக்குது, இல்லைன்னா நம்ம இது பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணம் தான். இப்போ அதுக்கடுத்தது இது அங்கே பாருங்கள், நம்ம அண்ணனே எடுத்துன்னு போகிறாரா, இது ஸ்கூட்டர் ஆர்டராக இருக்கும். இல்லைன்னா அவர் பர்சனல் இருக்கா, ஃபோன் வச்சுக்கிறாரா, ஃபோன் வச்சுக்கிறாருன்னா ஸ்கூட்டர் ஆர்டராக தான் இருக்கும். பாருங்க, ஃபோன் வச்சுக்கிறாரா, ஸ்கூட்டர் ஆர்டராக தான் இருக்கும். அப்போனா பார்த்துங்க, காலையில் இங்கே தாங்க, இங்கே எடுத்துன்னு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பேன். இதோ காலையில் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் ஆர்டர் இல்லை, அது செகண்ட் ஆர்டர் தான் ஃபஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். அந்த ஆர்டர் கொடுத்த இடத்துலையே பக்கத்துலேயே லாஸ்ட் ஆர்டரையும் கொடுத்துக்குறாங்க. இப்போ இந்த பாட்டு போடலாம், எங்கு தொடங்கும் எங்கு முடியும் மாற்றி பயணம், அந்த பாட்டை போட்டு விடுவோம். அவ்வளோங்க, டோட்டலாக நீங்கள் பார்த்துலாம் இன்றைக்கி. சரிங்களா, ரேப்பிடோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 439ங்க, 439 டிப்ஸு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். 4:30 மணிக்கே இன்றைக்கி முடிச்சாச்சு, அதுதான் ப்ளஸ்ஸு. அதுக்கடுத்தது இந்த ஐடியில் 228ங்க, 228 ப்ளஸ் டிப்ஸும் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வந்துச்சுங்க. 42 ரூபா கிட்ட டிப்ஸு மட்டுமேங்க. சே, இதில் 734ங்க, 734. டோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1401ங்க. இதில் ப்ளஸ் ஒரு 42 டிப்ஸு. சரிங்களா, பெட்ரோலும் இன்றைக்கி அவ்வளோ போயிருக்காது, ஏன்னா டபுள் ஆர்டரே 3 கிட்ட எடுத்தோம். அதனால் பெட்ரோலும் அவ்வளோ போகல, 220 ரூபா தான். அதுக்கடுத்து மைனஸ் ஒரு 9 ரூபா ரேப்பிடோ கமிஷன். டோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1200. பரவாயில்ல, நேற்று 100ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 1200 ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒருத்து தாங்க. இன்னும் டி நகர் ஆர்டர் வேறு ஒன்று எடுத்தேங்க, அது எடுக்க முடிஞ்சிருந்துச்சின்னு வச்சுங்க, இன்னும் ஒரு 1600 கிட்ட வந்திருக்குங்க 4:30 மணிக்குள்ளே. பரவாயில்ல, இதுவே ஓகே தான், டீசெண்டாக தான் முடிச்சுக்கிறோம். சரிங்க, இதுதான் பார்த்துருப்பீங்க. எப்படியோ இன்றைக்கி நல்லா ஓடிடுச்சு. டைமிங் வந்து கரெக்டாக கீப் அப் பண்ணுறேன் இதுக்கு மேட்டு.
அதுக்கடுத்தது என்ன சொல்கிறது, டைம் தான் முக்கியம். அதுக்கடுத்தது கொஞ்சம் காசு மட்டும் ரெடி பண்ணிட்டு ஃபோனை வாங்கிட்டு அடுத்த இதுக்கு இறங்குவோம். புது நிறைய வேறு ஆப்லாம் ட்ரை பண்ணி போடுவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரே ஆப்பில் போட்டுறது பண்ணாலும், ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல ஆல்ரெடி உங்களுக்கு, எனக்கு கொஞ்சம் இந்த இது ஃபோன் வாங்கிட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். மாதத்துக்கு ஒரு 8000 இருந்தால் சரி ஆகிடும், போதுமா இந்த அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதுதான். பார்ப்போம் நம்ம. சரிங்க, ஒரு புது வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, பார்க்கலாங்க.